பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். கோபியை பார்க்க போன இனியா எல்லா பிரச்சனைக்கும் ராதிகா இங்கே கோபியோட வாழ்க்கைக்குள்ளே வந்தது தான் காரணம்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்கே வந்த ஜெனியும் இனியா சொன்னதில் எந்த தப்பும் இல்லை, உங்கள் மேலே இருக்க தப்பெல்லாம் மறைச்சிட்டு நீங்கள் பாக்கியா ஆண்டியை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எங்களால் பொறுத்துக்கவே முடியாது அப்படின்னு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா பிரச்சனைக்கும் ராதிகாவும் கோபியும் தான் காரணம்னு பேச பேச ராதிகாவோட அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே ராதிகாவோட அம்மா, பாத்தியா ராதிகா, என்னவோ நீயும் மாப்பிள்ளையும் சேர்ந்து தான் அவங்க ஹோட்டலில் நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம்னு இந்த பாக்கியா தான் இனியா கிட்டேயும் இந்த ஜெனிக்கிட்டேயும் சொல்லி அனுப்பி இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் போங்க, எங்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு ராதிகாவோட அம்மா ரொம்பவே கோவமாக பேச, இங்கே ஜெனியும் இனியா நாம் என்ன சொன்னாலும் இவங்க தப்பாக உணர போகிறதும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீ வா இனியா போகலாம் அப்படின்னு இனியாவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே ஜெனி. வீட்டுக்கு வந்த கோபியை பார்த்து ரொம்ப கோவமாக ராதிகா முறைக்கிறாங்க. உடனே இங்கே கோபியும், என்ன ராதிகா, நடந்ததையே யோசனை பண்ணி என் மேலே தான் தப்பு இருக்குன்னு நீ மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட பேசாமல் என் மேலே கோவப்பட்டுட்டு இருந்தா என்னதான் நியாயம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு உடனே இங்கே ராதிகாவோட அம்மா சொல்கிறாங்க, கோபி மாப்பிள்ள, ராதிகா உங்கள் மேலே கோவமாக இல்லை, அந்த பாக்கியா மேலேயும் உங்கள் பொண்ணு இனியா உங்கள் மருமக ஜெனி மேலேயும் தான் ரொம்பவே கோவமாக இருக்கா அப்படின்னு சொல்ல, ஏன் ராதிகா, இனியா மேலே உனக்கு என்ன அவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்கும்போது, வேற கோவம் வராதாங்க, நீங்கள் என்னவோ தேவையில்லாமல் பாக்கியாவை விட்டு பிரிஞ்சு என் கூட வாழ வந்ததுக்கப்புறமாவும் என்னை பற்றியும் நம்ம மயுவை பற்றியும் யோசிக்காமல் நம்ம குடும்பத்தை கவனிக்காமல் பாக்கியா என்ன செய்கிறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, அவங்க ஹோட்டலை எப்படி நடத்துகிறாங்கன்னுட்டு யார் மூலமாவது கேட்டு தெரிஞ்சு அவங்க ஹோட்டலுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சி அவங்க பின்னாடியே தான் நீங்கள் அலைஞ்சிங்களே தவிர்த்து மற்றபடி நம்ம குடும்பத்தை பற்றி யோசனை பண்ணி நான் உங்களுக்கு ஆரம்பித்து கொடுத்த பிஸ்னஸை நீங்கள் நல்லபடியாக கவனிச்சிருந்தா இப்படி நான் ஏங்க உங்கள் பொண்ணு முன்னாடியும் உங்கள் மருமக ஜெனி முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்க போகிறேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமே புரியாத கோபியும், என்ன ராதிகா பேசுகிற அப்படின்னு கேட்க, அதுக்கு ராதிகாவோட அம்மா, ஆமாம் மாப்பிள்ள, இன்னைக்கு உங்கள் பொண்ணு இனியாவும் ஜெனியும் நம்ம வீட்டுக்கு வந்து இங்கே ராதிகாவை நல்லா திட்டிட்டு போயிட்டாங்க. நீங்கள் ராதிகாவை கல்யாணம் பண்ண போய் தான் நிறைய பிரச்சனை வந்துருச்சு, எங்கள் குடும்பத்தில் இருந்து எங்கள் அப்பாவை பிரிச்சுட்டீங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், நீங்கள் என் அப்பாவோட வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் எங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது அப்படின்னு உங்கள் பொண்ணு இனியா ராதிகாவை கேள்வி கேட்டு திட்டினது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்த ஜெனியும், ஆமாம் இனியா பேசுகிறதுல தப்பே இல்லை, நாங்கள் குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம், நான் படிக்கிறதுலேருந்தே எனக்கு இவங்க குடும்பத்தை பற்றி நல்லா தெரியும், இங்கே கோபி அங்கிளோட வாழ்க்கையில் ராதிகா வந்ததுக்கு அப்புறமா தான் குழப்பமும் இவ்வளோ பிரச்சனையும் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி ரொம்பவே அவமானப்படுத்தி பேசிட்டாங்க. என்ன மாப்பிள்ள, நீங்கள் எப்பயுமே உங்கள் பொண்ணு இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, உங்கள் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க, ஆனால் அவங்க எல்லாரும் ராதிகா மேலே தப்பு இருக்குன்ற மாதிரியே பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்ல, வேற என்னம்மா சொல்லுவாங்க, ஓ மாப்பிள்ள கோபி அவர் வேலையை பார்த்துருந்தா எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, ஆனால் இவர் தான் நம்ம குடும்பத்தை கவனிக்காமல் பாக்கியாவோட ஹோட்டலில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காரு, அப்புறம் எல்லாரும் இவர் மேலே கோவப்பட்டாலும் என் மேலேயும் சேர்ந்து தனமாக கோவப்படுவாங்க, டிவியில் கூட அப்படி தானம்மா சொன்னாங்க, நானும் இவரும் சேர்ந்து தான் பாக்கியாவோட ஹோட்டலில் பெரிய பிரச்சனையை செஞ்சுருக்கோம், எல்லாத்துக்கும் காரணம் இங்கே கோபியோட மனைவி ராதிகா தான் அப்படின்னு தானம்மா சொன்னாங்க, வேற என்ன சொல்லுவாங்க, ஏங்க ஆனாலும் உங்கள் பொண்ணு இனியா இப்படியெல்லாம் பேசுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீங்கள் உங்கள் வேலையை பார்க்காம இருக்க போய் தாங்க நான் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன ராதிகா சொல்கிற, இனியாவா அப்படி சொன்னேன், இனியாமா கண்டிப்பாக அப்படி பேசியிருக்கவே மாட்டா அப்படின்னு சொல்ல, வேணும்னா போய் கேளுங்க, உங்கள் பொண்ணுக்கிட்டேயே போய் கேளுங்க, எதுக்காக என் பொண்டாட்டி ராதிகா கிட்ட அப்படி பேசினேன்னுட்டு, அன்னைக்கு கூட என் பேச்சை கேட்காம வேணும்னே நீங்கள் வந்ததுக்கப்புறமா அங்கே பாக்கியாவை போய் அவங்க வீட்டில் பார்த்துருக்க கூடாது, அது மட்டும் இல்லாமல் பாக்கியா கிட்ட தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை செய்ய போயிட்டு அதுவும் எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க கேட்குறது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, என்ன மறுபடியும் கோபி சார் அந்த பாக்கியா வீட்டுக்கே போயிட்டாங்களா, மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க, என்ன பதில் சொல்கிறதுங்க அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க ராதிகா. உடனே கோபி ராதிகாவை சமாதானப்படுத்துறதுக்காகவும் சமாளிக்கிறதுக்காகவும், ராதிகா நீ தப்பாக நினைக்காத, இனியா ஏதோ கோவத்தில் அப்படி பேசியிருப்பா, எனக்கு நீயும் மயுவும் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி என் பொண்ணு இனியாவும் முக்கியம், அவளுக்கு
அவளுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன்னு சொல்ல, போதும் கோபி, உங்களுக்கு நானும் மையவும் முக்கியம்னா நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். அப்படி இல்லை பாக்கியா வீட்டில் இருக்க என் பசங்க தான் முக்கியம், இனியா தான் முக்கியம், என் அம்மா தான் முக்கியம் நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு என் பக்கமே நீங்கள் வராதீங்க. ஏற்கனவே உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்கை செய்ய விடாமல் உங்கள் அம்மா உங்களை வெளியில் நிற்க வச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமாவது திருந்தி நம்ம குடும்பம், நம்ம ராதிகான்னு என்னையும் மையுவையும் நல்லா கவனிப்பீங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறமும் இங்கே பாக்கியாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு நினச்சி ஒவ்வொன்றா செஞ்சு இப்போ வெளியில் தலை காட்ட முடியாத நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கீங்க. போதும், இனியும் பாக்கியா மேலே தான் தப்பு இருக்க மாதிரி நீங்கள் பேசுனீங்கன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு உடனே கோபி சொல்கிறாரு, ராதிகா, மற்றவங்க என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, நீ என்னை நம்பணும். உண்மையாகவே சொல்கிறேன், நான் எந்த தப்புமே செய்யலை. பாக்கியா சொல்கிற மாதிரி நான் அவங்க பிரியாணி ஆர்டரில் எந்த பிரச்சனையும் செய்ய அந்த ஷெஃப்பை அங்கே அனுப்பவே இல்லை. வேணும்னே அந்த ஷெஃப் பொய் சொல்கிறாருன்னா நீ என்ன நம்புவியா இல்லை அந்த பாக்கியா சொல்கிறத நம்புவியா அப்படின்னு சொல்லும்போது ராதிகாவுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. என்னது இது, கோபி மறுபடியும் மறுபடியும் நான் தப்பு பண்ணலன்னு சொல்கிறாரே தவிர்த்து செஞ்ச தப்பை ஒத்துக்கவும் மாட்டிக்கிறாரு. ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியலையே. அப்போ கோபி மேலே தப்பே இல்லையா? என்ன உண்மைன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படி கோபி தான் இது எல்லாத்தையும் செஞ்சாருன்னா கண்டிப்பாக பாக்கியாவுக்கு நம்ம உதவி செய்யணும், பாக்கியாவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் செய்யணும், கோபியை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசித்த ராதிகா கொஞ்சம் அமைதியாகவே இருக்காங்க. ஆனாலும் ராதிகாவோட அம்மா ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, ராதிகா, நீ நினைக்கிற மாதிரி அந்த பாக்கியா சாதாரண ஆளே கிடையாது, அவளை நீ நம்பாத. அவள் பொய் சொல்லி வேணும்னே இங்கே கோபி மாப்பிள்ளைய உன் கூட சந்தோஷமாக வாழ விடக்கூடாது, அவர் அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காகவே இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கா. அதனால் பாக்கியாவை முன்ன மாதிரி உன் ஃப்ரெண்டாக நினைக்காம இப்போ அந்த பாக்கியா சரியான ஒரு வேலை கூட செய்யாமல் வேணும்னே அவள் தான் அவள் ஹோட்டலில் பெரிய பிரச்சனை செஞ்சுருப்பா. இங்கே பாக்கியாவுக்கெலாம் என்றைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காத, நீ தான் கோபி மாப்பிள்ளைக்கு துணையாக இருக்கணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இனியாவும் ஜெனியும் ரொம்ப கோவமாக பாக்கியாவோட வீட்டுக்குள்ளே வரதை பார்த்து ஈஸ்வரியும் இவங்க 2 பேரும் ஒன்றா எங்கே போயிட்டு வராங்க அப்படின்னு நினச்சிட்டு, என்ன இனியா எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. அதுக்கு உடனே ஜெனியும், இல்லை பாட்டி, எவ்வளவோ இனியா கிட்ட சொல்லி புரிய வைக்க பார்த்தேன், ஆனால் கோபி அங்கிளை பார்க்கறதுக்காக இனியா ராதிகாவோட வீட்டுக்கு போனாங்க. ராதிகாவோட அம்மா நம்ம பாக்கியா ஆண்டியை வாய்க்கு வந்தபடி பேசி ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க. நாங்கள் 2 பேருமே அவங்கள நல்லா திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெனி. அதுக்கு உடனே ஈஸ்வரியும், ஏன் ஜெனி அவங்கள நீ திட்டின, அவங்க பேசுனதுல எந்த தப்பும் இல்லை. இந்த பாக்கியா வேணும்னே பிரச்சனை செய்கிறதுக்கு கோபி மேலே தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. பாக்கியா செஞ்சது தானே தப்பு, ஏன் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் என்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அப்படி கோபி என்ன பெரிய தப்பு பண்ணிட்டாரு? உங்கள் மருமக சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே ரொம்ப மாறிட்டா, பாக்கியா வேணும்னே கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா, இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொந்தக்காரங்களே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. வேற அவங்க கேட்க மாட்டாங்களா? நீ எதுக்கு அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு வர ஜெனி, அதுவும் இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி, பாக்கியா தான் நம்மளை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதுக்குடனே பாக்கியாவும், அத்தை, உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் பையனை பற்றி கேள்வி கேட்டால் நடந்த உண்மையை சொல்லுங்க அத்தை, யாரும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதுக்காக உங்கள் பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. என் மருமக தெளிவாக முடிவெடுத்து தப்பு செஞ்சவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. என் பையன் பிரியாணி ஆர்டரில் பிரச்சனை செய்ய ஷெஃப்பை பாக்கியாவோட ஹோட்டலுக்கு அனுப்பி தேவையில்லாமல் இங்கே பாக்கியாவுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமருக்கும் பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்காரு. அதெல்லாம் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட பாக்கியா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே? ஏன் நீங்கள் உண்மையை சொல்லாமல் என் மேலே தப்பு இருக்கிற மாதிரியே மற்றவங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? இந்த வீட்டில் தானே நீங்களும் இருக்கீங்க. நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் உங்கள் பையன் பண்ண விஷயத்த, அப்போ கூட அவர் மேலே தப்பு இல்லாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி, அப்படி தான் பாக்கியா இருக்கும். ஏன் ஏதோ கோபி ஓ மேலே இருக்க கோவத்தில் உன்கிட்ட வீட்டில் பேச வந்தான், நீ பெரிய பிரச்சனை செஞ்ச, அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருமே பார்த்தாங்க. நீங்கள் 2 பேரும் பிரச்சனை செஞ்சதை வீடியோவாக எடுத்து எல்லாரும் பார்க்குற மாதிரி செஞ்சிட்டாங்க. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அதனால தான் ராதிகாவோட அம்மா ஓ மேலே தான் தப்பு இருக்குன்னு திட்டி அனுப்பியிருக்காங்க இனியாவை. இதிலலாம் தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. என் பையன் கோபிக்கு மேலே நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தது பெரிய தப்பு தான் அப்படின்ற மாதிரி கோபிக்கே சப்போர்ட் பண்ணி பேசி இங்கே பாக்கியாவை எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்வரி திட்ட இங்கே பாக்கியா, எதுக்கு தான் நம்ம இந்த வீட்டில் இருக்கோமோ தெரியல, இவங்க எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்கோம், ஆனால் என்னோட அருமை இவங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அமைதியாகவே இருந்துடுறாங்க.
ராதிகா ரொம்பவே கோவமா இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு கோபி மெதுவாக ராதிகா கிட்ட பேச போகிறாங்க. ராதிகா என்னை மன்னிச்சிரு, நான் எந்த தப்புமே செய்யலை, வேணும்னே உன்னையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக தான் இந்த பிரச்சனையை நான் செஞ்சேன்னு சொல்லி நாம் சந்தோஷமாக இருக்கிறத ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்காக இது எல்லாமே பாக்கியா போட்ட திட்டம்தான். அதனால் நீ கொஞ்சம் பொறுமையாக இரு, யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பான ஒரு பதில் கிடைக்கும், அது வரைக்கும் நீ என்னை தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே நீங்கள் எந்த தப்புமே செய்யலையா? பாக்கியாவை எனக்கு முன்னாடி இருந்தே தெரியுங்க, அவங்க யாரும் தப்பு செஞ்சதா இப்படி சொல்லவே மாட்டாங்க, அவங்க மனசு ரொம்ப நல்ல மனசு, யாருக்கும் தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க. நீங்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஏதாவது வேணும்னு சொல்லி அவங்க பசங்களுக்கு உதவி வேணும்னு சொல்லி கூட உங்ககிட்ட அவங்க பேசினதே இல்லை, உங்கள் வழிக்கோ உங்கள் பிஸ்னஸ் பக்கமோ அவங்க வந்ததே இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு கூட அத்தையை பார்க்கறதுக்காகவும் சாப்பாடு கொடுக்கறதுக்காகவும் தான் வந்திருக்காங்களே தவிர்த்து அவங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குது, பசங்க படிப்புக்கு பண உதவி வேணும், எதுவுமே உங்ககிட்ட அந்த பாக்கியா கேட்டதே இல்லை. அப்படி இருக்கும்போது இப்போ திடீர்னு ஏங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை செஞ்சு நீங்கள் தான் அதுக்கு காரணம்னு அவங்க உங்கள் மேலே இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்லணும்? எனக்கு உங்களை விட பாக்கியா மேலே தாங்க நம்பிக்கை இருக்குது. பாக்கியா பொய் சொல்ல மாட்டாங்க, யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்வீங்க, ஏன்னா உங்களுக்கு பாக்கியாவை பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் படித்தவர், நீங்கள் மட்டும்தான் பிஸ்னஸில் வளரணும் முன்னேறணும்னு நினைப்பீங்க. படிக்காத பாக்கியா, எதுவுமே தெரியாத பாக்கியா முன்னேறி வராங்களே அப்படின்னு உங்களுக்கு பாக்கியா மேலே பொறாமங்க. அதனால தானே நீங்கள் இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னைக்கு அந்த பாக்கியா வேண்டான்னுட்டு நான் உன்னையும் மையோவையும் நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சி இந்த வீட்டுக்கு வந்தனோ அப்பத்துலேருந்து நான் பாக்கியா வழிக்கு போகிறதே இல்லை, என்னை புரிஞ்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லி இங்கே கோபி பேசுகிறாரு. இப்படி கோபி ராதிகாவை சமாதானப்படுத்தி எல்லா தப்புமே பாக்கியா மேலே தான் இருக்கிற மாதிரி சொல்ல இங்கே ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க ராதிகா. உண்மையாகவே அப்போ கோபி எந்த தப்புமே செய்யலையா? ஷெஃப்பை பாக்கியாவோட ஹோட்டலுக்கு கோபி அனுப்பலையா? அப்புறம் எதுக்காக பாக்கியா இப்படி சொல்கிறாங்க? அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, கோபியோட வழிக்கு வரணும்னு இங்கே பாக்கியா நினச்சதே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க குடும்பத்தை நல்லா கவனிக்கணும்னு நினைப்பாங்க. இங்கே பாக்கியாவோட மாமனாரும் இல்லை, அந்த வீட்டில் கோபியும் இல்லை. அப்படி இருந்தாலும் தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி ஹோட்டலோட ஓனராக இருக்காங்க பாக்கியா. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பாக்கியா பொய் சொல்ல வாய்ப்பே இல்லை. அப்படி கோபி மேலே என்ன தான் தப்பு இருக்குது? எதுக்காக கோபி என்கிட்ட இப்படி பொய் சொல்கிறாரு? என்ன தான் உண்மையை மறைக்கிறாருன்றதை கண்டுபிடிச்சி பாக்கியாவுக்கு கண்டிப்பாக உதவி செய்யணும் அப்படின்னு நினச்ச ராதிகா உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக கோபியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்கே என்ன நடக்குது, யாரெல்லாம் வராங்க, அங்கே ஷெஃப் ஆனந்த எதுக்காக வேலையிலேருந்து இங்கே அனுப்புனாங்க, என்ன தான் நடந்துச்சுன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ராதிகா இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறதுனால ஆஃபீஸ் பக்கமே போகாமல் வீட்டிலேருந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆனாலும் இங்கே கோபியோட க்ளவுட் கிச்சனுக்கு போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. அங்கே க்ளவுட் கிச்சனில் கோபி, அவருடைய ஃப்ரெண்ட் செந்தில், வக்கீல்னு எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சமயம் ராதிகா அங்கே போயிடுறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத கேட்கணுன்றதுக்காக வெளியிலேயே நின்றுட்டுருக்காங்க. இங்கே கோபி சொல்கிறாரு, அந்த பாக்கியாவால் என் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா செந்தில்? இங்கே தேவையில்லாமல் என் பொண்ணுக்கிட்ட வேற தப்பாக சொல்லி கொடுத்து ராதிகா தான் என் பிரச்சனைக்கு எல்லாம் காரணம்னு இங்கே இனியாவே பேசிட்டு போயிருக்கா. என்னால் இது எதையுமே தாங்கிக்க முடியல. ராதிகா வேற என் மேலே ரொம்ப சந்தேகப்படுறா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நானாக தான் இருப்பேன்னுட்டு. பாக்கியாவோட ஹோட்டலை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு நான் தான் ஷெஃப் அனுப்பியிருப்பேன்னுட்டு இங்கே ராதிகா வேற என் மேலே ரொம்பவே சந்தேகப்படுறா, பாக்கியாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறா. எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே செந்திலும், கவலைப்படாத, அந்த ஷெஃப் ஆனந்த் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் நீ சொன்ன எல்லாத்தையுமே செஞ்சார். இப்பையும் அந்த பாக்கியா மனசை மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பொண்ணும் அந்த பிரியாணியை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்ததால் இனி உண்மையை மறைக்கக்கூடாது அப்படின்னு உன்னை பற்றின எல்லா உண்மையவும் ஆதாரத்தோடு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, இன்னும் பணத்தை பற்றி பேசுவோம், அவர் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி கொடுப்போம். நீ வேற உன்னுடைய க்ளவுட் கிச்சன்லேருந்து மாதம் அவருக்கு பணத்தை அனுப்பிட்டுருக்க. அந்த பணத்தை ஷெஃப் வேண்டான்னு சொல்லாமல் வாங்கிட்டு தானே இருக்காரு. அப்போ அவர் குடும்பத்துக்கு பண தேவை இருக்குன்னு தானே அர்த்தம் கோபி. அதனால் நீ கவலைப்படாத, இன்னும் அது கொடுத்ததை விட அதிகமான பணத்தை கொடுத்து அவரை இங்கே பாக்கியா மேலே தான் தப்பு இருக்குது, அவங்க தான் பொய் சொல்ல சொன்னாங்கன்னு மாற்றி பேச வைப்போம். அப்படி சொல்லிட்டாங்கன்னா உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீ வெளியில் வந்துட போகிற. அதனால் உனக்கு உதவி செய்ய தானே நான் என் ஃப்ரெண்டு வக்கீலை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, உடனே வக்கீலும், ஆமாம் கோபி சார், நான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்ன, நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வரதுக்கு கொஞ்சம் பணம் தான் அதிகமாக செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு வக்கீல். அதுக்குடனே கோபியும்,
எல்லா தப்பும் நான் தான் செஞ்சுருக்கேன். ஆனால் நான் எந்த தப்புமே செய்யாத மாதிரி நீங்கள் வந்து இந்த பிரச்சனையை திசை திருப்பி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நான் நல்லபடியாக வெளியில் வந்து பாக்கியா முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறதுக்கு எத்தனை லட்சம் வேணாலும் செலவழிக்க, உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி கோபி தன்னை பற்றி பேசுகிறது மட்டும் இல்லாமல் கோபியோட ஃப்ரெண்ட் கோபி செஞ்ச எல்லாத்தையுமே இங்கே வக்கீல்கிட்ட சொல்கிறத இங்கே வந்து வெளியில் நின்றுட்டு இருந்த ராதிகா கேட்டுடுறாங்க. ராதிகாவுக்கு அப்போ நல்லா புரியுது, இங்கே பாக்கியா சொன்னது மட்டும்தான் உண்மை, கோபி சொன்னது எல்லாமே பொய். வேணும்னே மறுபடியும் மறுபடியும் பாக்கியா மேலே தப்பு இருக்குன்னு இந்த கோபி சொல்லி சொல்லியே இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சிட்ருக்காரு. மறுபடியும் பாக்கியா ஜெயிச்சிடக்கூடாதுன்றதுக்காக ஷெஃபுக்கு பணம் கொடுத்து மனசை மாற்றணும்னு வேற நினைக்கிறாரு. இங்கே கோபி என்ன வேணாலும் செய்யட்டும், நான் இருக்கேன் பாக்கியாவுக்கு, நானே இங்கே வந்து கோபி எப்படிப்பட்டவருன்றதை எல்லார் முன்னாடி கண்டிப்பாக நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தன்னுடைய க்ளவுட் கிச்சனில் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்டேயும் வக்கீல்கிட்டேயும் பேசிகிட்டு இருந்த கோபி ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாரு. அந்த பாக்கியா என்ன நினச்சாலும் என் மேலே என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இப்பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் தான் சொன்னாலும் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது என்னவோ நான் தான், எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்லன்னுட்டு பாக்கியா முன்னாடி நான் தான் ஜெயிச்சு காட்ட போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ரெஸ்ட் எடுக்கும்போது தான் ஃபோனை ஓரமாக வச்சுட்டு இங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. அந்த சமயம் இங்கே வந்து எல்லா ஆதாரத்தையும் எடுக்கிறதுக்காக இங்கே ராதிகா இங்கே கோபியோட ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அந்த ஃபோனில் ஏற்கனவே கோபி அங்கே வந்து ஷெஃப் ஆனந்த் கிட்ட அடிக்கடி பேசினது மட்டும் இல்லாமல் அவர் கேட்ட மாதிரி நிறைய பணத்தை அனுப்பின எல்லா ஆதாரத்தையுமே எடுத்துக்கிறாங்க. உடனே இங்கே ராதிகாவும் பாக்கியா கிட்ட பேசி ஆகணும், பாக்கியாவுக்கு உதவி செய்யணும், இந்த ஒரு பிரச்சனையை வச்சு மறுபடியும் பாக்கியா யார் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. அந்த பிரியாணி ஆர்டரில் பாக்கியா நிறைய பணத்தை வீண் செலவு செஞ்சுருக்காங்க, அதுக்கு காரணமே நம்ம கோபி தானே. அதனால் ஆதாரம்லாம் இருக்குது, இருந்தாலும் பாக்கியா கிட்ட போய் நம்ம பேசணும், பாக்கியாவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு இங்கே ராதிகாவும் பாக்கியாவை பார்க்கறதுக்காக ஹோட்டலுக்கே போகிறாங்க. அங்கே ஹோட்டலில் பாக்கியா ரொம்ப சோகமாக இருக்காங்க. ஒரு பக்கம் இனியா என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, காலேஜுக்கு போக மாட்டேன், ரொம்பவே அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. என் பசங்களுக்காக எல்லாமே நல்லதை மட்டும்தான் செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னவோ தெரியல இந்த கோபியால் நம்ம வீட்டில் அடிக்கடி இவ்வளோ பிரச்சனை வருதே அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு ரொம்பவே சோகமாக இருக்காங்க. ராதிகாவும் எல்லா ஆதாரத்தையுமே எடுத்துட்டு இங்கே வந்து பாக்கியாவை பார்க்க போக உடனே பாக்கியா என்ன ராதிகா நம்மளை பார்க்க வராங்க, மறுபடியும் ராதிகா கோபிக்கு சப்போர்ட் பண்ணி நம்மக்கிட்ட பிரச்சனை செய்ய வராங்களா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்ருக்கேன். அங்கே வந்து ராதிகா ரொம்பவே கோவம் இல்லாமல் ரொம்ப மெதுவாக பாக்கியா கிட்ட எப்படி இருக்கீங்க பாக்கியா, நீங்கள் செஞ்சதில் எந்த தப்புமே இல்லை, உங்கள் மனசை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, யாரையும் ஏமாற்றணும்னு நினைக்க மாட்டீங்க, நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் தான் நானும் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியாமல் என்ன ராதிகா என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் மறுபடியும் எல்லார் முன்னாடியும் தலகுனியுன்றதுக்காக இங்கே மறுபடியும் ஷெஃப் ஆனந்துக்கு பணம் கொடுத்து அவர் மனசை மாற்றி இங்கே வந்து கோபி மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரியும் நீங்கள் தான் பொய்யா இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பிரச்சனையை உங்கள் பக்கம் திருப்புறதுக்காக கோபி மட்டும் இல்லாமல் கோபியோட ஃப்ரெண்ட்ஸ் செந்தில் அங்கே வக்கீல்னு எல்லாருமே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, அதுக்குடனே பாக்கியாவும் செய்கிறவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், தப்பு செய்யாத நான் யார் முன்னாடியும் என்றைக்கும் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான், இந்த ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே உடனே பாக்கியா சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியுமே, ஏற்கனவே கோபியோட ஹோட்டலில் வேலை பார்த்த ஷெஃப் ஆனந்த் தானே இங்கே வந்திருக்காரு, அவருக்கு மாதம் மாதம் கோபிக்கிட்டேருந்து சம்பளம் வர்றது எல்லாமே எனக்கு தெரியும், ஷெஃப் ஆனந்த் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டும், இப்பையும் இங்கே கோபி ஷெஃப் ஆனந்தோட மனசை மாற்ற பணம் அனுப்பிட்டுருக்காரு, மாதம் மாதம் பணம் அனுப்பிட்டே இருக்காரு, அதையும் ஷெஃப் ஆனந்த் வாங்கிக்கிட்டு இருக்காரு தெரியுமா அப்படின்னு கேட்க, அப்படியா இப்பயுமா பணம் அனுப்பியிருக்காரு, இதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கன்னு சொல்ல, என்ன பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஹோட்டலை ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்திருக்க வேண்டாமா, யாரை வேலைக்கு எடுக்கணும்னு பார்த்து அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டுல வேலைக்கு எடுத்துருக்கணும்னு சொல்லும்போது நானும் அப்படி தான் நினச்சேன் பாக்கியா, இங்கே ஷெஃப்பை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி செய்ய அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டேன், ஆனால் ஷெஃப் ஆனந்த் என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யாக தான் இருந்தது, அதை நான் தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன், ஷெஃப் மேலே உள்ள நம்பிக்கையில் பிரியாணி ஆர்டர் எடுத்து பெரிய பெரிய பிரச்சனை வந்து கோபியாலையும் இந்த ஷெஃப் ஆனந்தாலையும் வந்த உடனே என்ன செய்யனே தெரியாமல் கஸ்டமருக்கு முதல்ல பணத்தை கொடுக்கணும்,
பார்க்கணும், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி செய்யணும்னு நினச்சேனே தவிர்த்து இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்க நான் நினைக்கவே இல்லை. ஆனால் ஷெஃப் ஆனந்தை பார்க்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் அவங்க பொண்ணையும் அவங்களுடைய பொண்டாட்டியவும் பார்த்ததுக்கப்புறமா எனக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்தது. ஷெஃப்பும் மனசு மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு. மறுபடியும் நான் இந்த ஆர்டரை எடுத்து செய்யக்கூடாதுன்னு பூஜைக்காக எடுத்த ஆர்டரையும் ஒன்றும் இல்லாமல் செய்யறதுக்காக கோபி மறுபடியும் ஷெஃப் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி அவர் பேசும்போது அதை நாங்கள் எல்லாருமே கேட்டோம். அப்போ தான் தெரிஞ்சது கோபி உண்மையாகவே திருந்தவே இல்லை. நான் எந்த ஆர்டரும் எடுத்து முன்னேறக்கூடாது, இந்த ஹோட்டல் மூலமாக எனக்கு வருமானம் வரக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்ருக்காரு. அதன் மூலமாக நான் அவமானப்படணும், வீட்டில் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கணும், என் பசங்களாக இருக்கட்டும் என் மாமியாராக இருக்கட்டும் எல்லாருமே கோபி பக்கம் இருக்கணும், நான் தனியாக நின்று அவமானப்பட்டு நிற்கணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்க கோபியை சும்மா விடக்கூடாதுன்னு அப்போ தான் ஒரு முடிவெடுத்த ராதிகா. இதில் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தனியாளாக நின்று என்னால் முடிஞ்ச அளவு என் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டுட்ருக்கேன், பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறேன், ஆனால் நான் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு கோபி நினைக்கிறாரே, இதில் நான் என்ன செஞ்சு இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கிறது சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இங்கே பாக்கியா ராதிகா கிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே ராதிகா சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, கோபியை பற்றி நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ சந்தோஷமாக இருக்கிற கோபி கண்டிப்பாக என்னால் அவமானப்பட்டு நிற்க போகிறாரு, என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்குது, நான் உங்களுக்கு தான் துணையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்து நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததே நீங்கள் தான். அப்படி இருக்கும்போது உங்களை பார்த்து தான் நானும் தலை நிமிர்ந்து இருக்கணும், நல்லா பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ வரைக்கும் நீங்கள் எனக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்லும்போது கேட்கவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இங்கே கோபியோட வக்கீலும் கோபியோட ஃப்ரெண்டு செந்திலும் இங்கே ஷெஃப் ஆனந்த் கிட்ட பேசி புரிய வச்சு அவர் மனசை மாற்றி, பாக்கியா ஹோட்டலில் நீங்கள் வேலை பார்த்தாலும் நிறைய சம்பாதிக்க முடியாது, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தானே எல்லாருக்கும் தெரிய வந்ததால் எந்த ஹோட்டல்லையும் உங்களுக்கு வேலை தர மாட்டாங்க, நாங்கள் சொன்ன மாதிரி செய்யுங்க அப்படின்னு நிறைய பணத்தை கொடுத்துட்றாங்க. உங்கள் பொண்ணு படிப்புக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக வீடு வாங்குறதுக்கு, நீங்கள் நல்லா வீட்டில் இருந்தே எந்த சம்பாத்தியமும் இல்லாமல் உங்களுக்கு பணம் வரதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம். மாதம் கோபி உங்களுக்கு நிறைய பணம் கொடுத்துருவாரு. இந்த பிரச்சனையிலேருந்து கோபி வெளியில் வரணும்னா நீங்கள் நாங்கள் சொல்கிற மாதிரி தான் அங்கே வந்து சொல்லணும், எல்லார் முன்னாடியும் நீங்கள் சொல்கிறது தான் உண்மையாகவே இருக்கணும், பாக்கியா அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்ற மாதிரி வக்கீல் வந்து சொல்லும்போது இங்கே வேறு வழி இல்லாமல் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் மனசை மாற்றிக்கிறாரு ஷெஃப் ஆனந்த். ஒரு பக்கம் கோபி, இன்னொரு பக்கம் ஷெஃப் ஆனந்த்னு நிற்க வச்சு வக்கீல் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இங்கே ஷெஃப் ஆனந்தும் பாக்கியா மேடம் மேலே தான் தப்பு இருக்குது, அவங்க தான் இப்படி என்னை பொய் சொல்ல சொன்னாங்க, கோபி சார் எந்த தப்புமே செய்யலை அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரி வந்து எழில்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா பாக்கியா அவமானப்பட்டு நிற்க போகிறா, என் பையன் கோபி மேலே எந்த தப்புமே இல்லைன்னு அந்த ஷெஃபே சொல்லிட்டாரு, இதுக்காக தான் சொன்னேன் என் பையன் கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டான்னுட்டு. இப்போ பாக்கியா நினச்சது எதுவுமே நடக்கல, கோபி வெளியில் வந்துடுவான், ஆனால் பாக்கியாவை எல்லாரும் என்ன பேச்சு பேசுவாங்க, இதுக்காக தான் பாக்கியா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன், பாரு உங்கள் அம்மா பாக்கியலட்சுமி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஈஸ்வரிக்கு பாக்கியாவை பார்க்க அவ்வளோ கோவம் வருது. ஆனால் இன்னொரு பக்கம் கோபி மேலே தப்பு இல்லைன்னு, என் பையன் கோபி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் வரப்போகிறான் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க ஈஸ்வரி. அந்த சமயம் யாரும் எதிர்பார்க்காத நேரம் பாக்கியாவுக்கு சப்போர்ட் செய்கிறதுக்காக எல்லா ஆதாரத்தையும் எடுத்துக்கிட்டு ராதிகா அங்கே உள்ளே வராங்க. அங்கே வந்ததை பார்த்த உடனே அங்கே வந்து எல்லாருமே கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்க, நான் பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆதாரத்தோடு வந்திருக்கேன், இப்பையும் சொல்கிறேன், இந்த கோபி ஏன் வீட்டுக்காரர் தான், அவர் மேலே தான் முழு தப்பும் இருக்குது, இப்பையும் இந்த ஷெஃப் ஆனந்துக்கு பணம் கொடுத்து இப்படி மாற்றி சொல்லி இங்கே உங்கள் எல்லாரையுமே ஏமாற்றிட்டு இருக்காரு கோபி, அதுக்கு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்குன்னு கோபி ஷெஃப் ஆனந்துக்கு எவ்வளோ பணம் அனுப்புனாரு, இங்கே ஷெஃப்பும் கோபியும் என்னெல்லாம் ஃபோனில் பேசிக்கிட்டாங்கன்னு எல்லா ஆதாரத்தையுமே எல்லார் முன்னாடியுமே காட்டுறாங்க. இதை பார்த்து அங்கே வக்கீலே தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அவ்வளவுதான், கோபி சார் வெளியில் வர முடியாது போல், அவங்க வீட்டுக்கு அவங்களுடைய ஒய்ஃபே வந்து எல்லா ஆதாரத்தையுமே காட்டிட்டாங்க, இங்கே கோபி சாரும் ஷெஃப்பும் சொன்னது எல்லாமே பொய் தான்னு எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவ்வளோ நேரம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்த கோபி, ராதிகா அங்கே வந்து கோபியை பற்றின எல்லா உண்மையவும் எல்லார் முன்னாடியும் ஆதாரத்தோடு எடுத்து சொல்லவும் இங்கே கோபிக்கு அவ்வளோ கோவம் வருது. எனக்கு என்றைக்கும் உதவி செய்யணும்னு இந்த ராதிகா நினைக்கவே மாட்டா. அங்கே போலீஸ் கூப்பிட்டு போனப்போ ஒரு
நாள் அங்கே இருந்தேன், என்னை பார்க்க ராதிகா வரல. இப்போயாவது மனசு மாறி அமைதியாக வீட்டில் இருப்பான்னு பார்த்தா இந்த பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண என்னை பற்றின எல்லா ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு வந்து நான் நினச்ச எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டாலே. நான் வசமாக மாட்டிக்கிட்டேன். இப்போ அந்த பாக்கியா சந்தோஷமாக இருக்கா. இதுக்காக தான் ராதிகா இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தா போல அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக கோபி ராதிகாவை பார்த்து முறைக்க, உடனே ராதிகா சொல்கிறாங்க, இந்த கோபியை சும்மாவே விடாதீங்க. மறுபடியும் மறுபடியும் பாக்கியாவுக்கு என்ன பிரச்சனை செய்யலான்னு ஒவ்வொரு திட்டம் போட்டு பாக்கியாவை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. பாக்கியா தனியாளாக நின்று கஷ்டப்பட்டு தான் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கோபி யார், எப்படிப்பட்டவர்னுட்டு. நானே இப்போ அவருக்காக வந்து இந்த இதெல்லாம் உண்மையெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் கொஞ்சமாவது. இந்த கோபியை நீங்கள் வெளியில் விட்டாலும் மறுபடியும் இந்த பாக்கியாவோட ஹோட்டலை நல்லபடியாக நடத்த விடவே மாட்டார். கோபி சொன்னது எல்லாமே பொய், பாக்கியா சொன்னது மட்டும்தான் உண்மை அப்படின்னு ஆதாரத்தோடு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த தனியாக நின்று உழைக்கிற பாக்கியலட்சுமிக்கும் அவங்க ஹோட்டலுக்கும் நீங்கள் தான் உதவி செய்யணும். இந்த ஒரு பெரிய ஆர்டர் மூலமாக பாக்கியா நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சிருக்காங்க. இந்த பிரியாணி ஆர்டரில் பாக்கியா நிறைய பணத்தை வீண் செலவு செஞ்சுருக்காங்க. கஸ்டமருக்கு கொடுக்க அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. வெளியில் கடன் வாங்கியிருக்காங்க. அவங்க பொண்ணு நகை, அவங்க நகைன்னு எல்லாமே அடகு வச்சுருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் இங்கே கோபி தானே. அப்படி இருக்கும்போது மொத்த பணத்தையும் அவர் தான் தரணும். பாக்கியாவுக்காக நான் பேசுகிறேனேன்னு யாரும் என்னை தப்பாக நினைக்க வேண்டாம். இப்படி பாக்கியாவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சதில்லை. ஆனால் யார் பக்கம் உண்மை இருக்குதோ அந்த பக்கம் நிற்கணுன்றதுக்காக தான் நான் இப்போ இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கேன்னு சொல்ல, உடனே எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. பாக்கியாவுக்கு நிறைய பணம் வீண் செலவாயிருக்கு அப்படின்றதையும் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு உடனே கோபி மேலே தப்பு இருக்குது, கோபி இனி வெளியில் போகக்கூடாது, மற்றபடி இங்கே வந்து பாக்கியாவுக்காக பாக்கியா செலவு செஞ்ச பணத்தை 2 மடங்காக திருப்பி தரணும். இங்கே கோபிக்கும் 6 மாதம் அவர் உள்ளே தான் இருக்கணும், வெளியில் வரவே கூடாது அப்படின்ற மாதிரி முடிவையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோபிக்கு அவ்வளோ கோவம் வருது. அவ்வளோ நேரம் கோபி வெளியில் வந்துடுவான் அப்படின்ற சந்தோஷத்தில் இருந்த ஈஸ்வரிக்கு இந்த ராதிகா வந்து உண்மையை சொல்கிறேன்னு சொல்லி மறுபடியும் கோபிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு ராதிகா மேலே இங்கே ஈஸ்வரி ரொம்பவே கோவமாக இருக்காங்க. கோபிக்கும் அவ்வளோ கோவம் வருது ராதிகாவை பார்த்தாலே. பாக்கியா செலவு செஞ்ச பணத்தை 2 மடங்காக இங்கே கோபி திருப்பி தரலனா கோபி இனிமேல் கிளவுட் கிச்சனை நடத்தவே முடியாது அப்படின்ற முடிவையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கோபி மட்டும் இல்லாமல் அவருடைய ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே ரொம்ப பேரதிர்ச்சி அடைகிறாங்க. கோபி என்ன செய்யணும் தெரியாமல் திருன்னு முழிக்கிறாரு. இங்கே ராதிகா பாக்கியாவுக்கு செய்ய வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக வெளியில் வந்த உடனே ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ராதிகா என்ன இப்படி செஞ்சுட்ட? கோபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் நல்லபடியாக வெளியில் வந்திருப்பான். நீ என்னவோ ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன்னு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டி அப்படின்னு திட்ட ஆரம்பிக்க, நீங்கள் ஒரு நல்ல அம்மாவாகவும் இல்லை, ஒரு நல்ல மாமியாராகவும் இல்லை, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. அதுக்கு ஈஸ்வரி, இந்த பாக்கியா கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததே தப்புன்னு நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடானா பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ண இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டியேன்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே இங்கே வந்து சொல்கிறாங்க ராதிகா, என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு உங்கள் பையன் மேலே இருக்கிற பாசம் முக்கியம், உங்கள் பையன் முக்கியம். பாக்கியா யாரும் வேண்டான்னு சொல்லிட்டு தான் பசங்களை மட்டும் பார்த்துக்கல, உங்களையும் தன்னுடைய அம்மாவாக பார்த்துக்கிறாங்க. பாக்கியா செஞ்சது எந்த தப்புமே இல்லை. அப்படி இருந்தும் பாக்கியா மேலே உங்களுக்கு எவ்வளோ கோவம் வருது. உங்களை மாதிரி ஆளெல்லாம் பாக்கியா கவனிக்கவே கூடாது. உங்கள் பையன் கூடயே போய் இருங்கன்னு அனுப்பி வச்சிடணும். நான் மட்டும் என்ன உங்கள் பையன் கூட சந்தோஷமாக வாழவா போகிறேன்? உங்கள் பையனும் வேண்டாம், யாரும் வேண்டான்னு மயுவை கூட்டிகிட்டு போய் தனியாக தான் வாழ போகிறேன். அப்படி இருக்கும்போது பாக்கியா கோபி மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் உங்கள் பையன் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்காகவே கஷ்டப்பட்டு வேலை செய்கிற பாக்கியாவோட நல்ல மனசே உங்களுக்கு புரியலை. நான் சொல்கிறத மட்டும் என்ன புரியவா போகுது? உங்கள் பையன் மேலே இருக்க பாசத்தெல்லாம் முதல்ல விட்டுட்டு பாக்கியாவுக்கு ஒரு நல்ல மாமியாராக இருங்க. எனக்கே பாக்கியாவை பற்றி தெரியுது. அந்த வீட்டில் இருக்க உங்களுக்கு பாக்கியாவோட அருமை புரியல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை நல்லா திட்டிட்டு இனியாவது ஒழுங்காக பாக்கியா வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து பாக்கியா, என் வீட்டில் இருக்க எல்லாத்துக்காகவும் தான் நான் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்றது என் பசங்களுக்கும் புரியல, என் மாமியாருக்கும் புரியல. ஆனால் என் ஃப்ரெண்டாக இருந்த இங்கே ராதிகா எனக்கு ஒரு பிரச்சனைன உடனே எனக்காக வந்து உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் ஆதாரத்தோட உண்மையெல்லாம் நிரூபித்து எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்னு ராதிகாவோட நல்ல மனசை பார்த்து பாக்கியா கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க பாக்கியா.